Hi friends, வணக்கம். இன்னைக்கு நான் வீடியோ பார்ட்டி நாங்க பிரான். சதீஷ் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீனப் ஒர்க் தான். அதுவும் வந்துட்டு பேர்ட்ஸ்னால நிறைய குப்பை வருது. ஸோ இதனுடைய ப்ளே ஏரியாவை இங்கே வச்சுட்டோம். இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் யூஸ்வலாக நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் இந்த டீப் கிளீனிங் மாதிரி ஃபுல்லாக இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ டர்ட்டாக இருக்குன்ட்டு ஃபுல்லாக க்ளீனப் பண்ணுவோம். ஆனால் டெய்லி வேக்யூம் அடிச்சே ஆகணும் பேர்ட்ஸ் இருக்கிறதுனால. இவங்க ரெண்டும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கூண்டு இப்போ தான் இது பண்ணி விட்டாரு, க்ளீன் பண்ணி விட்டாரு. இதை பாருங்க தொத்திக்கிட்டே இங்கே உட்காந்துட்டு இருக்குங்க ரெண்டும். டிஸ்டர்ப் பண்ணாதானிமா. அந்த கூண்டு இப்போ தான் க்ளீன் பண்ணி விட்டாரு. இப்போ ஒட்டடெல்லாம் அடிக்கணும். எக்கச்சக்க வேலை இருக்கு. அனி வந்துட்டு இந்த பேர்டு இது பண்ணுற ஃபெதர்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதில் ஒரு பூப்பு இருக்கு, அதை எப்படி எடுக்கிறோம் பாருங்க. அனிமா, did you touch bird's poop? No. டச் பண்ணியா? டேய், நீ டச் பண்றத நான் பார்த்தனே, சிச்சிரே போறது. சோ இதெல்லாம் இது பாருங்க, இது மில்லட் ஸ்ப்ரே பாக்ஸ். சோ இதெல்லாத்தையும் இது பண்ணிட்டு இந்த இடத்த வேக்யூம் அடிச்சிடணும். ஆமா, வேக்யூம் கிளீனர் பார்த்துக்கோ. ஹேண்ட் ட்ரைலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டர்ட் பண்ணி வச்சிருக்கு. இப்போ தான் வந்துட்டு ஈர துணியால் தொடச்சோம். இது பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது பாருங்க. ஸோ இதையும் வந்துட்டு க்ளீனப் பண்ணும். பார்த்தீங்கனாலே தெரியும். பேர்ட்ஸ் வாங்குறது ஈஸி இல்லை, அது வந்துட்டு க்ளீனிங் ஒர்க் தான் எக்கச்சக்க ஈஸி. ஆமாப்பா, தண்ணி வச்சுருக்கேன்ப்பா சாதம் வடிக்க. ஸோ இன்னைக்கு லன்ச் மெனு சிம்பிள் தான். காலிஃப்ளவர் பக்கோடா, அப்புறம் சாம்பார், அதுக்கப்புறம் சாதம். சரி ஓகே, நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஓட்டடெல்லாம் அடிக்கணும். நிறைய வேலை இருக்குது. இந்த படிக்கட் கிட்டெல்லாம் ஃபுல்லாக பிளாக் மாதிரி போட்டு வச்சுட்டோம். ஸோ அது போய் முட்டிக்கிட்டு திரும்பிடும். எப்படி இருந்தாலும் விழாது, பட் ஸ்டில் இருந்தாலும் போட்டு வச்சுருக்கோம். இந்த இங்கே வந்துட்டு அப்படி எட்ஜில் வந்துட்டு திரும்ப போயிடுது. ஏன்னா மேலேருந்து விழுந்துன்னா 2வது மாடியிலேருந்து சூசைட் பண்ணிக்க. அதனால் எங்கே போகும் இடம் இல்லடி விழாது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் க்ளீனப் பண்ணியாச்சு, வேக்யூம் பண்ணியாச்சு, ஒட்டடை அடித்தாச்சு. ஸோ வாக்கிங்லாம் போயிட்டு வந்து லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் 3 பேரும் குளிச்சுட்டு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் பூஜைக்கு. இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. 6 o'clock தான். 6:30க்கு பூஜை. ராஜ் அப்படின்றவங்க தான் நமக்காக இந்த பூஜையை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் அவரை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நம்ம அந்த பூஜை பிக்சர்ஸ் அதெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் அதாவது இன்னும் போடலை, இனிமேல் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ எடுத்துகிட்டு நான் அதை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ணிடுறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அதில் நான் அவரை டேக் பண்ணியிருப்பேன், ராஜ் வியூ ஃபைண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் நமக்காக இந்த பூஜையை வந்து ஜூமில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அம்மாக்காக மெயினாக. அம்மா வந்து இப்போ அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்துட்டு ஆஸ் யூஷுவல் டோட்டலி ஃபைன் இல்லை, பட் அவன் நல்ல ரெக்கவர் ஆகிட்டு வராங்க. இன்னும் வந்து நிமோனியா வந்து அவங்க லங்ஸில் இருக்குது. ஸோ மேபி நிமோனியா அப்புறம் கோவிட் ரெண்டுமே வந்ததுனால தான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாவம். ஸோ இப்போ வந்து நிமோனியா அப்புறம் கோவிட் ரெண்டுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகுதான். ஸோ கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ரெடியூஸ் ஆகிட்டே வருது நிமோனியா. இருந்தாலும் வந்து அவங்களுக்கு இந்த காஃப் ஹெட்டேக் மட்டும் இருக்குது. ஸோ அதுவும் சீக்கிரமாக குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பூஜை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஃபுல்லாக க்ளீனப் பண்ணிட்டோம். இப்போ வந்து இன்னும் பூஜை ரூமை நான் க்ளீனப் பண்ணல. ஸோ குளிச்சுட்டு தானே பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான். ஸோ பிரசாதனுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறவாங்க. ஸோ நான் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் வந்து பாயசத்துக்கு வந்து பருப்பு வேக வச்சுருக்கேன். பருப்பு பாயசம் தான், பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்திருக்கு ஆக்சுவலி. ஸோ இங்கே நல்லா பருப்பு லைட்டாக மசிச்சுட்டு அவ்வளோதான். ஃபுல் ரெசிபி நான் இன்னொரு நாளைக்கு காமிக்கிறேன். என்னால் ரெசிபி காமிக்கிற அளவுக்கு இன்றைக்கி மூடே இல்லை. ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஈவினிங்க்கு டீ போட்டேன். ஸோ அவ்வளோதான். மீதி வந்து நாளைக்கு காலையில் சுட வச்சு குடிச்சுப்போம்.
டீக்கு வந்து ஒரு மசாலா வந்து சாய் மசாலான்னு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை இந்த இதில் காமிக்க முடியல, எனக்கு மூடே இல்லை ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிறதுக்கு. சரி ரொம்ப நாளாக வந்துட்டு நீங்கள் எல்லாம் எங்களை மிஸ் பண்ணுவீங்க அப்படின்றதுக்கு தான் வீடியோ எடுத்தேன். என்னடா கிருஷ்மா? சாய் மசாலா என்னது? என்னடா சாய் மசாலா? What's that? சாய் மசாலானா டீயுடைய மசாலா கண்ணா. That was some kind of biryani masala or something. பிரியாணி மசாலாவா? பிரியாணி மசாலா வேற குட்டி, பிரியாணி மசாலா வேற, சாய் மசாலா வேற. ஸோ நம்மளுடைய பாயசம் ரெடி, நல்லா சூப்பராக திராட்சை முந்திரி பருப்புலாம் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து போய் பூஜை ஷெல்ஃபு கடக்கடான்னு கொஞ்சம் வந்து தொடச்சிட்டு பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ண வேண்டியது தான். சரி, ஐயோ குட்டி தட்டை போட்டு உள்ள முழுக்கிடுச்சு. நான் பண்ணுற காமெடி இருக்கே. ஸோ நம்ம பாயசத்தை முடிச்சுட்டு நேராக பூஜை ரூமுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ பூஜை பண்ணுறதுக்கு அதாவது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க வேண்டியது தான் பாக்கி. நீங்கள் நினைக்கலாம் ஏன் நான் இவ்வளோ பயந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ கோவிட் மட்டும் வந்தால் பரவாயில்ல, நிமோனியாவும் சேர்ந்து வந்திருக்கா. ஸோ அந்த பயம்தான். அவ்வளோதாங்க, நான் சாமி ரூமுக்கு வந்தாச்சு. ஃபுல்லாக இப்போ வந்து லைட்டாக தொடச்சிட்டு ரெடி பண்ண வேண்டியது தான். அவங்க வந்துட்டு இப்போ லிங்க் அனுப்பிச்சிருவாங்க. லிங்க் அனுப்புனதுக்கப்புறம் நான் வந்து பூஜைக்கு ரெடி பண்ண வேண்டியது, பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நாங்கள் லிங்க் அனுப்பிச்ச உடனே வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவங்க வந்துட்டு சொல்ல நம்மளும் அதை வந்து ரிப்பீட் பண்ணிக்கலாம். எங்களுடைய விஷ்ணு சரஸ்நாமமுடைய பேப்பர் இதுதான். இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிக்சர் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமதேனுடா கண்ணா அதில் வந்து இருக்காரு. ஸோ நாங்கள் எல்லா இதுவும் விளக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமிக்கு விளக்கேற்றுற எண்ணெய் வந்து நல்லெண்ணெயும் பேர் என்னது விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் நெய், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ சாமிக்கு ஏற்றுற எண்ணெய் ஆக்சுவலி நம்மளே ப்ரிப்பேர் பண்ணது தான். கடையிலலாம் அந்த இதெல்லாம் வாங்கல. ஆக்சுவலாக ஜஸ்ட்டு நல்லெண்ணெய், கொஞ்சம் விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் நெய், இவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா கிரிஷ், சதீஷ், அனீஷ் 3 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பூஜைக்காக. ஃபோனை நோண்டிக்கிட்டு நம்ம இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காங்க. கிரிஷ் முட்டி போட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோதான், நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நம்ம பிரசாதத்தை எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நம்மளுடைய பூஜைக்கு ரெடி. இங்கே வந்து பூஜைக்காக லேப்டாப், ஜூம் மீட்டுக்காக நம்ம லேப்டாப் வச்சுருக்கோம். உன்னுடைய லேப்டாப்பாடா? சரி ஓகேங்க, அது அனீஷ் லேப்டாப்பா, அவங்ககிட்ட கடன் கேட்டு நான் வாங்கினேன். ஸோ அதுதான் சொல்லிட்டு இருக்கான். வீட்டுக்கு வரது பூராவும் வாழை தான் இருக்கும் போல இருக்கு. இவனுங்க வாழை பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த குட்டி கிளிங்க வாழை வேற பாருங்க எப்படி தலைகீழ நின்று என்ன ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குதுன்னு. அவ்வளோதாங்க, பூஜைலாம் முடிஞ்சிச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ டின்னர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு மஷ்ரூம் பரிட்டோ அப்படின்னு சொல்லி பசங்களை நான் ஏமாற்றி வச்சுருக்கேன். ஆக்சுவலி நம்ம ஊர் தான், ஆனால் வந்துட்டு ஓரளவுக்கு இது மாதிரி ஜஸ்ட்டு மஷ்ரூம்ஸ் ரொம்ப ஈஸி. எண்ணெயில் ஏதோ ஒரு எண்ணெயில், அதாவது உங்களுக்கு என்ன எண்ணெய் இருக்கோ அதில் வந்து நல்லா ஃபஸ்ட்டு மஷ்ரூம்ஸை வதக்கிக்கணும். மஷ்ரூம்ஸை வதக்கிட்டு ரொம்ப ஈஸிங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம், ஏன்னா மஷ்ரூம் வதங்க தான் லேட் ஆகும்.
பெல் பெப்பர் க்ரன்ச்சியாக இருந்தாலே போகிறோம். பெல் பெப்பரை போட்டு அதையும் நம்ம சாட்டே பண்ண போகிறோம். சாட்டே பண்ணிவிட்டு இதில் வந்து உப்பு பெப்பர்லாம் ஆனால் போடணும். உப்பு பெப்பர் அண்ட் இட்டாலியன் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. லைக் உங்களுக்கு என்ன இட்டாலியன் ஸ்பைசஸ் இருக்கோ அது. அதுக்கப்புறம் பெல் பெப்பர் போட்டு க்ரன்ச்சினஸ் வரைக்கும் சாட்டே பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் சப்பாத்தி மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா பெருசாக கொஞ்சம் பெருசாக திரட்டிட்டு அதுக்குள்ளே வந்து இதெல்லாம் ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம சாப்பிட போகிறோம். இதுதான் இன்னைக்கு டின்னர். கடகடன்னு முடிஞ்சிடும். யூஸ்வலாக இது ரொம்ப ஈஸியான இது தான். சரி, ஃபஸ்ட்டு நம்ம நறுக்கிட்ட சாட்டே பண்ணி முடிச்சிடலாம் கடகடன்னு. இந்த பசங்க வந்து பரிட்டோ கெரிட்டோ சொன்னால் தான் சாப்பிடுவாங்க. நம்ம ஊர் ரோட்டி கீட்டின்லாம் சாப்பிட மாட்டேங்குதுங்க. அன்னைக்கு வந்து ரொட்டி ஆமா அன்னைக்கிட்ட வந்து நீங்க பரிட்டோ கிரிட்டோன்னா அவன் சாப்பிட மாட்டான். ரிஷிக்கிட்ட அதெல்லாம் சொல்லணும். அன்னைக்கிட்ட வந்துட்டு நம்ம ஊர் ரோட்டி சொல்லணும். ரோட்டி புதினா சட்னி, ரோட்டி தர ரோட்டி வித் இது அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா வெஜிடபிள் ரா அப்படின்னு சொல்லணும். ரெண்டும் ஒரு டிஃப்ரெண்ட். இவனுங்க வந்து இந்த போய் டாய் தூக்கி இந்த இது மேல போட்டானுங்க. காட்டுல போய் சொருவிட்டு நிக்குது. இல்லாத எல்லா வேலையும் பண்றது. ஏய் தூக்கி போடாத, இப்பதான் நான் மாட்டுச்சே. அவ்வளோதான். இந்த சாட்டே பண்ணி வச்சாச்சுங்க. இதுதான் ஸ்டஃபிங். ஆக்சுவலி கொஞ்சம் அதாவது பெப்பரும் சால்ட்டும் மட்டும்தான் போட்டிருக்கேன். நம்ம ஊர் ஃப்ளேவருக்காக புதினா சட்னி உள்ளே இருக்க ஸ்டஃபிங்க்கு பாருங்கள். இந்த புதினா சட்னி வச்சுருக்கேன். ஸோ இது வச்சுட்டு நம்ம வந்து குழந்தைங்க பாஷையில் சொல்லணும்னா பரிட்டோ போட்டுடலாம். நம்ம ஆக்சுவலி பரிட்டோன்னு சொன்னேன். ஆக்சுவலி இதுலேயே வந்து சாதம் வச்சு லெட்யூஸ்லாம் வச்சோன்னா பரிட்டோ தான். நெய் ஊற்றல இங்கேயா? இதில் கல்லில். ஆமாம்மா, அதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். அங்கே வந்து சண்டை கிரேஷன் அணி. ஆக்சுவலி எங்க அம்மாக்கு வந்துட்டு அதாவது எங்க ஜெய்ஜா, அதாவது எங்க அம்மம்மாவுடைய அம்மா, எங்க பாட்டியுடைய அம்மா, அவங்களுக்கு வந்து எங்க பாட்டி தான் எங்களுடைய அம்மம்மா. என்னுடைய அம்மம்மா தான் ஒரே பொண்ணு. ஸோ என்னுடைய அம்மம்மாக்கும் எங்க அம்மா தான் ஒரே பொண்ணு. அந்த இதுல பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு நான் ப்ரெக்னெண்டா இருக்கும்போது நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா கிருஷி வந்துட்டோம். நம்ம கரெக்டா இங்கே ஃபர்ஸ்ட் அதே மாதிரி டாக்டர் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி கேர்ளாக தான் இருக்கும் அப்படின்றாங்கல்ல. இல்ல அது அனிஷ்க்கு சொன்னாங்க. அனிஷ்க்கு தான் இல்ல கிருஷிக்கு ஸ்கேன் பண்ண உடனே பாய்ன்னு சொல்லிட்டாங்க. அனிஷ்க்கு வந்துட்டு அம்மா ஊருக்கு வரல. அப்போ ஊருக்கு கிளம்பி வர்றதுக்கு வந்து அதாவது சீக்கிரமாவே எடுத்துட்டோம். ஸ்கேன் போகும்போது அவங்க கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி எங்க அம்மா நெக்ஸ்ட் வீக் வர போறாங்க, ஜெண்டர் சொல்லுங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க இது ரொம்ப ஏர்லி, ஜெண்டர் தெரியாது, சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. பார்த்துட்டு you're going to have a girl baby அப்படின்னாங்க. அப்போ வந்துட்டு கிறிஷ் வந்து குட்டி, அவனுக்கு வந்துட்டு நாங்க சொல்லிட்டோம் we are going to have a baby sister அப்படின்னு சொல்லிட்டோம். சொல்லிட்டு அவ்வளவுதான், அவனுக்கு அந்த அளவுக்கு தெரியல. பேபி சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். வந்துட்டு அம்மா வரும்போது கரெக்டா திருப்பி ஸ்கேன் போகும்போது அவங்களுக்கு தெரியாது ஏற்கனவே எங்களுக்கு ஜெண்டர் சொல்லியிருக்காங்கன்ட்டு. அவங்க வந்துட்டு you're going to have a baby boy அப்படின்னாங்க. ஆனா போமே இல்லையே, நாங்க சொன்னோம் லாஸ்ட் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் நாங்க போனோம் பேபி கேர்ள்னாங்க. அப்படியா? இல்ல பேபி பாய் தான் அப்படின்னாங்க. கிருஷி கிட்ட வந்துட்டு எங்க கிட்ட சொன்னா நாங்க கிருஷி அதுக்கு 2 வாரத்துல நாங்க தயார் பண்ணி வச்சிருந்தோம். பேபி கேர்ள் தாண்டா வர போறாங்க, you're going to have a sister அப்படின்னு. கிருஷிக்கு வந்து ஒண்ணுமே போல. கிருஷ்ண நாங்க அப்புறம் நல்லதான நான் தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கிருஷி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பேபி பிரதர் உனக்கு பாய் உனக்கு கூட விளையாடுறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ரெடி பண்ணோம். நான் ஞாபகம் இருக்காம அம்மா வந்துட்டு கேர்ள்ஸ் ட்ரெஸ் எல்லாம் வேற வாங்கிட்டு வந்துட்டாங்க ஊர்ல இருந்து. மறக்கவே முடியாது.
Girls toys எல்லாம் வாங்கணும்ல? இல்ல கேர்ள் டாய் இல்லடா வாங்கல. வெறும் அம்மா வந்து கேர்ள் ட்ரெஸ்னா ஊர்ல இருந்துன்னா பட்டு பாவாடை, அப்புறம் வந்துட்டு வேற என்ன பட்டு பாவாடை தான், வேற இல்ல. அப்புறம் வந்துட்டு கசின் அண்ணா பொண்ணுக்கு வந்து கொடுத்துட்டோம் நாங்க. ரக்ஷிதா பாப்பா கொடுத்துட்டோம் எல்லாத்தையும். I was like, no, I'm not a baby sister. ஏன்டா பேபி சிஸ்டர் வேணா? That's what I was like, right? அப்படிலாம் இல்ல. You don't know. நீ எதுவுமே சொல்லல. நீ சின்ன பையன். But சோ எதுக்கு சொல்றேன்னா நிறைய பேர் கேக்குறீங்க அம்மாவை பார்த்துக்க அம்மாக்கு கூட பிறந்தவங்க யாரும் அவங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அங்க சண்டையா நடக்குது. கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி இல்ல, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸோ அம்மா மட்டும்தான். அதுதான் பிரச்சனை. அவ்வளோதான் நம்மளுடைய பரீட்டோ ரெடி. இருங்க நம்ம இது அதில் வச்சுக்கலாம் இந்த பிளேட்டில். புதினா சட்னி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அட்டகாசம் பண்ணாங்க. நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்ஸ் வரையா ரொம்ப நல்லது. ஆனியன் டொமேட்டோஸ், லெட்யூஸ் இருந்தால் லெட்யூஸ் வைங்க. லெட்யூஸ் இருக்கு, நான் என்ன கட் பண்ணல. ஆக்சுவலாக டைம் ஆகிடும். லெட்யூஸ் வேணுமாப்பா? வைக்கட்டா? நல்லதாக இருக்கும். வேணாம், லெட்யூஸ்லாம் நல்லா இருக்கும். பரீட்டோல நல்லா இருக்காது. இவங்க பண்ண பொட்டலமா இல்லையா? பொட்டலம்லாம் இல்லை, ஈஸியாக சாப்பிட்றதுக்கு தான் நிற்கிது. நான் என்ன பண்ணுறது, அவ்வளோதான். நம்மளுடைய பொட்டலமே சொல்லிக்கோங்க. இல்ல அம்மா இவங்க இதுல செஃப் தாமு இதுல பண்ணாங்களா? ஆமா, அம்மா ஒரு வாட்டி வந்து ஷெஃப் தாமுவோட ஒரு இது பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுல வந்து பொட்டலம்னு பேர் வச்சுட்டு அதாவது வெஜிடபிள் பொட்டலம் 2013ல நாங்க செஃப் தாமு நம்ம பரீட்டோவை சாப்பிட்டு சூப்பரா இருக்கே, எப்படி இது உங்களுக்கு எப்படி தெரியும் பரீட்டோ அப்படி? டாக்கோஸ் எப்படி தெரியும் உங்களுக்கு டாக்கோஸ் எல்லாம் அப்படி கேட்டாரு. அப்புறம் கூட பக்கத்துல உட்கார வச்சு போட்டோலாம் எடுத்தாங்க. ஆமா, நாங்க அந்த போட்டோஸ் இந்த வீடியோ. ஒரு நிமிஷம் இருங்க மாம்சி, அங்க பெரிய லெவல்ல சண்டை நடக்குது. கீதா I did it by accident when I was playing. என்ன கிருஷ்மா ப்ளீஸ் பண்ணுமா. சரி ரெண்டு பேருமே உட்காருங்கடா சாப்பிட. டாக்கோஸ் ஷெல்ஸ் அப்பெல்லாம் கிடைக்காது இந்தியால. சோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா டாக்கோஸ் ஷெல்ஸே நான் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த என்ன சொல்றது அந்த டாக்கோஸ் ஷெல்ஸ் நானே ப்ரிப்பேர் பண்ணிட்டு உள்ள ஸ்டஃபிங் எல்லாமே நானே பண்ணேன். என்னுடைய ஓன் இமேஜினேஷன் தான். அதுவும் கோதுமை மாவுல டாக்கோஸ். அப்பதான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு யாருமே இது வரைக்கும் பண்ணிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அப்பலாம் அந்த மல்டி இந்த இதெல்லாம் அவ்வளவு பாப்புலர் கிடையாது. மெக்சிகன் ஃபுட் 13ல நான் சொல்றேன் ஆக்சுவலி. மெக்சிகன் ஃபுட்லாம். சோ நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணேன் அந்த காம்படிஷன்ல. சோ எனக்கு வந்துட்டு ஷெஃப் தாமு ரொம்ப பாராட்டிட்டு என்னுடைய பேர் வந்து ஐ திங்க் அவர் வந்து ரெஃபர் பண்ணி பேப்பர்ல வந்து மறுநாள் அந்த பேப்பர் கட்டிங் நாங்க வைக்கல, ஆக்சுவலா விட்டுட்டோம். அப்புறம் அந்த இதெல்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாரு, என் ஒய்ஃப் வந்து பொண்ணு வந்து லண்டன்ல தான் இருக்காங்க. ஆமா, அவருடைய இது எங்க கூட உட்கார்ந்தெல்லாம் ரொம்ப நேரம் பேசினா. நான் வீடியோ எண்ட்ல வந்துட்டு அந்த இதை ஷேர் பண்றேன். ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அவர் வந்து உட்கார்ந்து எங்க கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. ஸ்டேஜ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் அது பண்ணேன். செகண்ட் ரவுண்ட்ல வந்துட்டு அதாவது என்ன ஆகுதுன்னா கோதுமையை வச்சு பண்ணணும் காம்படிஷன். கோதுமையை வச்சு தான் பண்ணணும். ஸோ நான் கோதுமையை வச்சு நான் இதுதான் பண்ணேன் டாக்கோ. செகண்ட் ரவுண்ட்ல வந்துட்டு நான் ஜெயிக்கல ஆக்சுவலி. செகண்ட் ரவுண்ட்ல என்ன இதுனா கோதுமை எதுவுமே இருக்கக்கூடாது. லைக் லிட்டரலி வந்துட்டு வெஜிடபிள்ஸ் மட்டும்தான். ஸோ நான் வெறும் வெஜிடபிள் பேட்டி பண்ணேன் ஆக்சுவலி. ஸோ அது எனக்கு கிடைக்கல ஆக்சுவலா. வேற நார்த் இந்தியன் ஒருத்தவங்க வந்து செம்மையா பண்ணிடுறா இதை வச்சு ஒன்று சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைச்சது. ஸோ இருந்தாலும் எனக்கு வந்து அந்த அவர் வந்துட்டு கடைசியா சொல்லும் போது என்கிட்ட சொன்னார், ஏமா நீ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டாக்கோஸ் பண்ணல
அந்த மாதிரி வேற எதனா பண்ணிருந்தீங்கன்னா உனக்கு மட்டும்தான் நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே எனக்கு சொல்லிட்டாரு. எங்க ஃபேமிலியே கூப்பிட்டுலாம் போட்டோ எடுத்தாரு. ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஞாபகம் இருக்கா மேம்? பக்கத்துல உட்கார வச்சு ஸ்டேஜ்ல ரொம்ப நேரம் பேசி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆக்சுவலா அது. சோ அதான் ஹையஸ்ட் மார்க் வேற எனக்கு கிடைச்சது அப்படின்னாரு. 2வது ரவுண்ட்ல தான் நீ சதப்பிட்ட அப்படின்னு வேற என்ன திட்டிட்டு இருந்தாரு. ஏமா நீ இது அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ரொம்ப ஜாலியா இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு காம்படிஷன். ட்ரிப்பு போகும்போது சடனா ஏதோ ஒருத்தவங்க காம்படிஷன் சொல்லி அம்மா இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் எல்லாம் நிறைய வந்து பார்த்து வச்சுப்பாங்க. அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ அவங்க கரெக்டாக சொல்லி வாடி போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானு கிறிஷ் சதீஷ் நாங்கள் அப்புறம் அம்மா நாங்கெல்லாம் போனோம். அப்புறம் வெங்கடேஷ் பட் சார் மீட் பண்ணி பேசினமே அங்க பேசல. அது அங்க இல்ல வேற ஒண்ணு அக்கார்ட்ல. ஆமாமா அந்த போட்டோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபேமிலி ரெசிபி இதுல போட்டிருந்தேன். அந்த போட்டோ நான் ஆக்சுவலி இதில் எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆன் பண்ணால் சவுண்டு வரும், நல்லா பேச முடியாது, அதனால இது பண்ணேன். 2017 மீட் பண்ணோம் அவரை. அந்த ஃபோட்டோ நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க ஃபேமிலி ரெசிபி இதில். அவருடைய தம் பிரியாணி நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது சரி அவர் ஃபோட்டோ தான் நம்மக்கிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லி போட்டேன். ஐயோ சவுண்ட் வந்த போது go and the next dish shortlisted is tacos. Wow. Yes, they look really yummy. Tacos. நம்ம tacos னு சொல்லும்போது இங்க பாரு அத சுட்டு உடனே வந்து மடிக்கணும். that is the technique on the tacos. பேசிக்கா வந்து ஒரு கோதுமையில தின்ன ஷீட் மாதிரி போட்டு எண்ணெயில பொரிக்கிறதுன்றது பெரிய விஷயம். அதையும் மடிச்சு உள்ள ஸ்டஃபிங் கொடுத்து கலெக்ட் பண்ணணும். சூப்பர். Very nice. அம்மாக்காக ப்ரே பண்ண எல்லாருக்குமே அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்த கமெண்ட்ஸ் அவ்வளோ வந்திருக்கு. என்னால் ரிப்ளை கூட பண்ண முடியல உங்கள் யாருக்குமே. ஆனால் ரொம்ப 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 நன்றி. எவ்வளோ வாட்டி நன்றி சொன்னாலும் அது வந்துட்டு இதுவாகும், ஐ மீன் பத்தாது. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரேயர் ஃபோட்டோஸ் அதெல்லாம் நான் பார்த்தேன். தேங்க்யூ. ஆனால் நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணேன். இங்கே இருந்துட்டு நமக்கு வந்து டக்குன்னு ஊருக்கு போக முடியாது. அதுதான் இருக்கிறதுலே பெரிய டார்ச்சர் ஆக்சுவலாக. ஆமாம், அங்கேயே இருந்தாலும் எதுவும் பண்ணவும் முடியாது. ஏன்னா இந்த கோவிட்ல வந்து யாருமே கிட்டவும் போக முடியாது. ஹாஸ்பிட்டலையும் அலோவ் பண்ண மாட்டாங்க வந்து பார்க்கறதுக்குலாம். ஸோ அதனால் தனியாக தான் இது பண்ணோம். அது இல்லை, வேறு வழியே இல்லை. தனியாக தான் இது பண்ணோம். இருந்தாலும் நமக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல. ஊரில் இருந்தோன்னா அது வேறு மாதிரி இல்லை. அதுதான். ஆனால் ஃபோன் பண்ணி பேசும்போது கூட அவங்களால சுத்தமாக பேச முடியல. இருமிட்டே தான் இருந்தாங்க. இப்போ ஆனால் வந்து சரியாயிட்டு வராங்க, ரெக்கவர் ஆகிட்டாங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை. அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ திருப்பி வந்து நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு திருப்பி ஒரு சிடி ஸ்கேன் இருக்குது. ஸோ 40க்கு வந்து அந்த நிமோனியா வந்து 0 அப்படின்னு வந்துச்சுனாலே சூப்பரு. எப்படியும் அம்மா ரெக்கவர் ஆகிட்டு வராங்க. ஸோ இனிமேல் ப்ராப்ளமே இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எல்லாருமே தயவுசெய்து ரொம்ப 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 சேஃபாக இருங்க. இப்போ வந்து நிமோனியா தனியாக எல்லாருக்குமே பரவுதான், கோவிட் தனியாக பரவுதான். கொஞ்சம் பேர் அம்மா மாதிரி கொஞ்சம் பேருக்கு வந்து நிமோனியாவும் வருது, கோவிடும் சேர்ந்து வருது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மேக்ஸிமம் வந்து வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுங்கள், வெளியே சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். திருப்பி இந்த வேவ்
முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். திருப்பி பேக் டு நார்மல் வேர்ல்டு வந்துடும்னு தோணுது. அதுவும் இப்போ வந்து வேக்சினேஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஹோப்ஃபுல்லி அது ஒர்க் ஆகி எல்லாருமே பேக் டு நார்மல் நம்ம எல்லாம் வருவோம்னு நினைக்கிறேன். என்னப்பா எல்லாருமே சேஃபாக இருங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். இதோட இந்த vlog முடியுது. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். பத்திரமா இருங்க. பாய். சேஃபாக இருங்க. பாய் பாய்.